ஒரு தேவை நேச்சருக்கு இருந்திருக்கு. இந்த தர்மத்தினுடைய கல்மினேஷன் நடக்கணும் அப்படின்னா இந்த படைப்பு எதனால் உருவாக்கப்பட்டது, இதை உருவாக்கியவன் யார், அந்த உருவாக்கியவனுக்கு இதில் என்ன ரோல் இருக்குது, அந்த உருவாக்கியவனை ஸ்பாட்லைட்டில் கொண்டு மற்றவங்களுக்கு புரிய வைக்கணுன்றதுக்காக வந்தது ஹியூமன் பீயிங். 2002 24 ஜூலை அவருடைய பிறந்த நாள் அன்னைக்கு ஆர்இசி மணப்பாக்கத்தில் பேசும்போது சார்ஜி மகாராஜ் யூஸ் பண்ண வார்த்தை ஓடே செஃபாரே அப்படின்னு, டேர் டு திங்க். மனிதனுக்கு சிந்திக்கக்கூடிய ஒரு தகுதி இருக்கு. இதுதான் முக்கியமான வித்தியாசம் மற்ற உயிரினங்களுக்கும் இது மனிதனுக்கு மட்டும்தான் ஆஸ் ஆஃப் நோ. அதுலேயும் ஒரு இடத்துல சொல்றார், உனக்கு இன்னைக்கு நீ டாப் ஆஃப் த செயினில் இருக்கிறதுனால நீ அங்கேயே இருப்பேன்னு நினச்சிக்காத, உனக்கு மேலே ஏதாவது வரலாம். எப்போ நீ உன்னுடைய படைப்பிற்கு எதற்காக நீ படைக்கப்பட்டாயோ அது உனக்கு உணராமல் போகிறதோ, இயற்கை உன்னை பொறுத்த வரைக்கும் அந்த இன்னொரு டாக்கில் சொல்கிறார். அப்போ ஹியூமன் பீயிங் ஒரு ஃபெயில்டு எக்ஸ்பெரிமெண்ட்டாக நேச்சர் பார்க்கும். அப்போ அடுத்த வழி அது கொண்டு போகும். அப்படின்னா இந்த தர்மான்ற விஷயம் வரும்பொழுது கூடவே ஒரு ஸ்வதர்மான்ற ஒரு கான்செப்ட் வருது. தர்மான்றது தட் விச் அப்போல்ஸ், எது இந்த பிரபஞ்சத்தை பிடித்து வைத்துக் கொண்டிருக்கிறதோ அது தர்மம். பிடித்து வைத்திருக்க கொண்டியது அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா அது படைப்பு அப்படின்ற அந்த சீக்ரெட். அப்படின்னு இந்த ஸ்வதர்மம் அப்படின்ற கான்செப்டை பற்றி கொஞ்சம் நம்ம பார்த்தோம்னா, ஸ்வதர்மம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தா என்னுடைய சுய தர்மம். அப்படின்னா சுய தர்மன்றது எப்படி இருக்கணும் அப்படின்னு கீதையில் கிருஷ்ணர் சொன்னதாக இருக்கட்டும், பாபுஜி மகாராஜ் சொன்னதாக இருக்கட்டும், சாரிஜி தாஜி யார் சொன்னாலும் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய தர்மம் என்று எது நீங்கள் நினைக்கிறீர்களோ அது பிரபஞ்சத்தின் தர்மத்துடன் ஒன்றி போக வேண்டும். என்னுடைய சுயதர்மம் தர்மத்துடன் ஒன்றி போகலன்னா என்னுடைய சுயதர்மம் அலைன்மெண்ட் இல்லாத ஒரு விஷயம். நான் ஒரு வீட்டில் இருக்கேன்னு சொன்னால் அந்த வீட்டில் இருக்கிறவர்களுடைய பாதுகாப்புக்காக என்னுடைய கொள்கைகளும் என்னுடைய எண்ணங்களும் செயல்களும் இருக்கணும். அப்படி இல்லைன்னா எதற்காக நான் அந்த குடும்பத்தில் இருக்கேனோ அதற்கான தேவை இல்லாமல் போயிடும்.